ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வீட்டில் பணமும் நகையும் தங்குவதற்கு மிக மிக எளிமையான ஒரு சூட்சம தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலில் நிறைய பண வசியத்திற்குன்னு வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த பண வசிய தாந்திரிக முறைகள் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். உதாரணத்துக்கு பார்த்தா, வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலையை ஏற்படுத்தும். ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். இன்னொரு பெரிய கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல கஸ்டமர் கிடைப்பாங்க. அதன் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். நம்முடைய கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வழியை உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லை, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் பெருகக்கூடிய சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணும். பணம் தொடர்பான அத்தனை வித அதிர்ஷ்டங்களையும் இந்த முறை நமக்கு கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கேற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் நமக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே உழைப்பும் திறமையும் இருந்தாலுமே அது சரியான இடத்துல காட்டும்போது தான் அதற்கேற்ற பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும். அந்த சரியான இடத்தை இது போன்ற தாந்திரிக பரிகாரங்கள் நமக்கு காட்டி கொடுக்கும். நம்ம பார்க்கக்கூடிய பண வசியங்கள் அனைத்துமே மிக மிக எளிமையானது. அதிக நேரம் இதுக்கு செலவிட தேவையில்லை. அதிக பணமும் நாம் செலவு பண்ண வேண்டியது இல்லை. இதை செஞ்சால் நமக்கு நன்மை கிடைக்குதுன்னா அதை செஞ்சு பார்க்குறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. நம்முடைய மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு நம்ம செய்யும் பொழுது நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சித்தர்கள் சொல்லிட்டு போன எதுவுமே போலித்தன்மை கிடையாதுங்க. முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நிச்சயமாக முழு பலன் கிடைக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது என்ன செய்தாலுமே நம்ம வீட்டில் ஒரு ரூபா கூட தங்கறதில்ல. சேமிப்பாக பணத்தை நம்ம வச்சுருந்தாலும் அதுக்குன்னு செலவு வரிசை கட்டிக்கிட்டு நிற்கும். பணத்தை நம்முடைய வீட்டில் நிலையாக தங்க வைக்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இந்த ஒரு ரூபாயை இது மாதிரி நீங்கள் பூஜை அறையில் வச்சிங்கன்னா உங்களுடைய வீட்டில் பணம் நிரந்தரமாக தங்குங்க. இதை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் செய்யணும். 6 to 7 சுக்கிர ஓரை. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அச்சதை ரெடி பண்ணிக்கோங்க. அச்சதைங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. பச்சரிசியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு 2 சொட்டு நெய் விட்டு கலந்திங்கன்னா அதுதான் அச்சதை. ஒரு கிண்ணத்தில் ஒரு சின்ன தாம்பாளத்தில் நீங்கள் இந்த அச்சதையை போட்டுக்கோங்க. இதன் நடுவே 1 ரூபா நாணயத்தை வச்சுடுங்க. இதை அப்படியே நீங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி அம்மா முன்னாடி நீங்கள் வச்சிடணும். நீங்கள் இதை ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த பொருளை நீங்கள் புதுசாக வச்சா போதும். வாரம் வாரம் மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. எப்பொழுதும் போல் நீங்கள் விளக்கேற்றி தீபதூபம் காண்பித்து உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த அச்சதை மஞ்சளோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த பச்சரிசி குரு பகவானின் அனுகிரகத்தை முழுமையாக நமக்கு பெற்றுத்தரும். இந்த 1 ரூபா நாணயம் பார்த்திங்கன்னா, இது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதுங்க. இந்த 2 பொருளும் நம்முடைய பூஜை அறையில் இருக்கும் பொழுது நமக்கு பணம், காசு, நகை எல்லாமே நம்ம வீட்டில் நிலையாக தங்கும். மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பாங்க. குரு பகவானின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோடி நன்மைகளும் நமக்கு கிடைக்க தொடங்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஒரே 1 ரூபா நாணயத்தை மகாலட்சுமி பாதத்தில் இது போல் நீங்கள் வைங்க. அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் அப்படியே மகாலட்சுமி அம்மாட்ட வச்சுட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் தினமுமே காலையில் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி இந்த பொருளுக்கு நீங்கள் ஊதுபத்தி காண்பிச்சு உங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டில் இந்த சாம்பிராணி தூபம்லாம் போடுவீங்கள்ல, அதெல்லாமே இதுக்கு நீங்கள் காட்டிக்கிட்டு வாங்க. இந்த எப்பொழுதுமே நம்ம வீட்டில் நிலையாக பணம், நகை, காசுலாம் தங்கணும்னு மகாலட்சுமி தாயார்ட்ட டெய்லியுமே நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதை டெய்லி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் அனைத்துமே நீங்கும். பணம், காசு நிலையாக தங்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை இந்த ஒரு பொருள் நமக்கு உண்டு பண்ணும். வீண் விரைய செலவுகளெல்லாம் நமக்கு கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரும். கண்டிப்பாக குறைச்சிடும். யாராவது உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம் யாரோ உங்கள் வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறீங்கன்னாக்கா இந்த கன்னத்தில் இருக்கக்கூடிய அச்சதை எடுத்து அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் செய்யலாம். ஆசீர்வாதம் பெற்றவங்களும் அவங்க வீட்லேயும் பணம், காசு சேர தொடங்கும். அதோட புண்ணியமும் ரெட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையுமே எடுத்து செலவு செய்யக்கூடாதுங்க.
எப்பொழுதுமே நம்ம பணம் வைக்கும் இடத்துல கொஞ்சமாவது செலவுக்காக காசு வைக்கணும். ஒட்டு மொத்தமாக தொடச்சிடக்கூடாது. வருமானம் இல்லாத போது, நம்ம பணம் காசு இல்லாத போதும் செலவை குறைக்க பார்க்கணுமே தவிர இருக்கிற பணத்தெல்லாம் சுரண்டி கொண்டு போய் நம்ம செலவு பண்ணக்கூடாது. அதே போல் சமையல் அறையில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பையும் நம்ம மொத்தமாக தொடச்சிட்டு புதுசாக வாங்கி கொட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சமையல் அறையில் இந்த பொருள்லாம் இருக்கும் பொழுதே நம்ம மறுபடியும் இந்த பொருட்களை வாங்கி அதில் நிரப்பி வைக்கிறது நல்லது. இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பெண்கள் நம்ம கையில் தான் இருக்குது. இதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா எப்பொழுதும் நம்ம வீட்டில் தனதானியம் குறைவில்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மஞ்சள் அரிசி இருக்குது பார்த்திங்களா, அதில் ₹1 நாணயம் வச்சுட்டு உங்கள்கிட்ட சோழி இருந்துச்சு அப்படின்னாக்கா 3, 5, 7 அந்த எண்ணிக்கையில் இதை சுற்றி நீங்கள் வைக்கலாம். கோமதி சக்கரம் இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். இதெல்லாம் பண வரவை ஏற்படுத்துறதுக்கான பொருட்கள். இதிலெல்லாம் மகாலட்சுமி தாயார் குடியிருக்காங்க. அதனால் இதை கூட நீங்கள் செய்யலாங்க. இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். சாதாரணமாக என்ன மஞ்சள் ₹1 இது என்னத்தை வைக்கிறது, இதை வச்சா நமக்கு எங்கேருந்து பணம் பேசிட்டு வந்துடும், தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா ₹1 நாணயங்கிறது மகாலட்சுமி அம்மாவுடைய அம்சம். மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த ஒன்றுன்னு பார்த்தா அது ₹1 நாணயத்தில் மகாலட்சுமி அம்சம் இருக்குது. அதனால தான் நம்ம ₹1 நாணயத்தை வைக்கிறோம். இந்த மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, அது குரு பகவானோட அனுகிரகத்தை முழுமையாக பெற்றது தான் இந்த மஞ்சள். இந்த பச்சரிசி மகாலட்சுமி அம்மாவோட 108 பொருட்களில் முதன்மையானதுன்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி. இந்த பச்சரிசியை அச்சதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதில் ₹1 நாணயம் வைக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையுமே படிப்படியாக குறைந்து நம் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு இந்த பொருட்கள் நமக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணமும் நகையும் தாறுமாறாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, மகாலட்சுமி தாயாரும் நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருப்பாங்க. யாராவது வராங்க, அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இந்த அச்சதையை தூவும் பொழுது நம்ம ஏன் இந்த அச்சதையை தூவணும், அதனால் அவங்க ஏன் நல்லா இருக்காங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அந்த அச்சதையை நீங்கள் தூவும்பொழுது அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கும் பணம் காசு நகை எல்லாமே சேரும். அவங்களுக்கும் மகாலட்சுமி அம்மாவோட முழு ஆசீர்வாதம் கிடைக்கும். அது எப்படியே அதோட பலன் இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கு கிடைத்த அந்த பலன் இருக்குது பார்த்திங்களா, அது உங்களுக்கு ரெட்டிப்பு பலனாக உங்களுக்கு சேரும். உங்கள் வீட்டில் மேலும் 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 பணம் காசு சேருவதற்கு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் நீங்கள் யார் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் இந்த அச்சதையிலேருந்து எடுத்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த அச்சதையை அவங்களுக்கு போடுங்க. இதை சாதாரண ஒரு விஷயமாக நினைக்காதீங்க. இந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும். அதனால் நீங்கள் அவங்க பேரை சொல்ல நான் விரும்பலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அவங்க தான். ஆனால் இப்போது ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பண வரவை அதிகரித்து கொடுக்கக்கூடிய எளிமையான தாந்திரிக சூட்சும முறை தான் இந்த முறை. அதனால் இதை ஒரு சாதாரணமாக விஷயமாக எடுத்துக்காதீங்க. இதுக்கு நீங்கள் எந்த பொருளையும் நீங்கள் செலவு பண்ண போகிறதில்ல. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மஞ்சள் தூள் சேர்த்து வைக்க போகிறீங்க. அதில் ₹1 காசு வைக்க போகிறீங்க. இந்த ₹1 சொல்ல முடியாதுங்க, உங்களுக்கு லட்சமாகவும் திரும்பி வரலாம், கோடியாகவும் கொடுக்கலாம். அதனால் இந்த ₹1 ஒரு சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இந்த ₹1 இருக்குது பார்த்திங்களா, அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பை கொடுக்கும். அதனால் முழு நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக நீங்களும் அனைவரும் மதிக்கத்தக்க ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மகாலட்சுமி தாயாரின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.